இயேசு கிறிஸ்துவில் அன்பான நண்பர்களே, கத்தோலிக்க திருச்சபையில் மார்ச் மாதம் சிறப்பாக புனித ஜோசப்பிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அவர் இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்புத் தந்தை. புனித ஜோசப் உலகளாவிய திருச்சபையின் புரவலராக மதிக்கப்படுகிறார். அவர் பணிவு, கீழ்ப்படிதல், அமைதி மற்றும் தந்தை வழி அக்கறை ஆகியவற்றின் சக்தி வாய்ந்த முன்மாதிரி. கத்தோலிக்க மரபில் புனித ஜோசப் கன்னி மரியாளுக்குப் பிறகு அனைத்து புனிதர்களிலும் மிகப்பெரியவராக கருதப்படுகிறார். அவரது பரிந்துரை மிகவும் சக்தி வாய்ந்ததாக நம்பப்படுகிறது. ஏனெனில் பூமியில் இயேசு புனித ஜோசப்பை கீழ்ப்படிந்தார். மேலும் பல புனிதர்கள் இயேசு பரலோகத்தில் புனித ஜோசப்பிற்கு எந்துவும் மறுக்கப்படாதது என்று நம்பப்படுகிறது. புனித யோசேப்பு ஆழ்ந்த அமைதி மற்றும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார். பைபிளில் அவர் ஒருபோதும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இருப்பினும் அவரது செயல்கள் கடவுளில் மிகுந்த நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகின்றன. அவர் மரியாளை பாதுகாத்தார். அவர் குழந்தை இயேசுவை பாதுகாத்தார். மேலும் அவர் கடவுளின் விருப்பத்தை உண்மையாக பின்பற்றினார். கடவுள் கனவுகள் மூலம் அவரிடம் பேசியபோது அவர் உடனடியாக கீழ்ப்படிந்தார். அவர் மரியாளை தனது மனைவியாக எடுத்துக்கொண்டார். குழந்தை இயேசுவை பாதுகாக்க எகிப்துக்கு தப்பி ஓடினார். மேலும் அவர் பரிசுத்த குடும்பத்தை அன்புடன் பராமரித்தார். புனித யோசேப்பு பிசாசுகளை அச்சுறுத்துபவர் என்றும் அறியப்படுகிறார். அவரது பணிவு, தூய்மை மற்றும் கீழ்ப்படிதல் தீமையின் சக்திகளை நடுங்கச் செய்கின்றன. அவர்தான் அதன் புரவலர். குடும்பங்கள், தந்தையர் மற்றும் தொழிலாளர்கள் பலர் தங்கள் அன்றாட தேவைகள், வேலை மற்றும் குடும்ப வாழ்க்கை ஆகியவற்றில் அவரிடம் உதவி கேட்கிறார்கள். புனித ஜோசப் ஒரு மகிழ்ச்சியான மரணத்தின் புரவலர் என்றும் அழைக்கப்படுகிறார். பாரம்பரியம் கூறுகிறது அவர் இயேசு மற்றும் மரியாளின் அன்பான பிரசன்னத்தில் இறந்தார். அவிலாவின் தெரசா போன்ற பெரிய புனிதர்கள் மற்ற புனிதர்கள் சில தேவைகளில் உதவுகிறார்கள். புனித ஜோசப் ஒவ்வொரு தேவையிலும் உதவுகிறார். அதனால்தான் பல கத்தோலிக்கர்கள் புனித ஜோசப்பிற்கு 33 நாள் பிரதிஷ்டை போன்ற பக்திகளை பயிற்சி செய்கிறார்கள். மேலும் 7 துக்கங்கள் மற்றும் 7 மகிழ்ச்சிகள் பக்தி, குறிப்பாக அவரது பண்டிகை நாளுக்கு முன் மார்ச் 19 அன்று. அன்பான நண்பர்களே, புனித ஜோசப் திருச்சபையின் சாந்தமானவர் ஆனால் சக்தி வாய்ந்த பாதுகாவலராக இருக்கிறார். எனவே நம் வாழ்க்கையில் அவரைய என்று நாம் குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து நாம் நம்மையே கேட்போம். வாருங்கள், நமது வாழ்வில் புனித யோசேப்பின் தந்தை வழி பரிந்துரையை நாம் நம்புகிறோமா இல்லையா என்று. இறுதியாக நான் உங்களை கேட்கிறேன், உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்கள் தேவைகளுக்காகவும் ஜெபிக்க நீங்கள் எப்போதாவது புனித ஜோசப்பிடம் கேட்டிருக்கிறீர்களா?